உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சீக்கிரமே ஊருக்கு போயிடுவாங்கன்னு. அதுக்குள்ள உனக்கு என்னாச்சு? நான் எங்க அம்மாவை பார்க்க போறேன். என்னால எங்க அம்மாவை பார்க்காம இருக்க முடியாது. உங்க அம்மாவை பார்க்க போறதுக்கு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண? முதல்ல உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்லே இல்ல, அவங்கள வேற இடத்துக்கு மாத்தியாச்சு. நீ உங்க அம்மாவை பார்க்கணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா நான் அப்பவே சொல்லிருப்பேன்ல. அப்படியா? அப்போ எங்க அம்மா எங்க இருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு வேற இடத்துக்கு மாத்திட்டோம். அப்படியா? ஏன் என்கிட்ட சொல்லல? ஐயோ தேனு, அஞ்சனா அம்மா தான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பண்ணையார் ஆளுங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க, அதான் உனக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க முடியாதா? இப்ப அது முக்கியம் இல்லம்மா. அந்த ஸ்ரீஜாவும் சந்திரிகா அம்மாவும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆமா, நானும் பார்த்தேன். இங்க பாரு, நீ வெளியே வந்தா எவ்வளவு பிரச்சனைன்னு தெரிஞ்சிட்டியா? இப்ப அவங்க கண்ணில் படாம உன்னை நான் கூட்டிட்டு போகணும். அம்மா இல்லாத நேரம் பார்த்து எல்லா பிரச்சனையும் வருது. உன்னை நான் எப்படிதான் சமாளிக்க போறேன்னே தெரியல. வா, பேசாம வா என் கூட. மேடம், எங்க போனானே தெரியல. ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டான். சரி விடு, இந்த தெரு தாண்டி எங்கேயும் போயிருக்க முடியாது. நீ வா, இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிப்போம். வா. அம்மா, இந்த பொண்ணு இந்த பக்கமா போறத பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கலம்மா. இல்லையா? சரி கொடுங்க. வேற யார்கிட்ட கேக்குறது? இதோ இவங்க கிட்ட கேட்டு பாப்போம். அண்ணா, இந்த பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாச்சும் போறது பாத்தீங்களா? இல்லம்மா, நான் பார்க்கலம்மா. இப்படியே போலாமே. இல்ல, நான் சொல்றேன், வா இந்த பக்கமாவே போலாம். நீ இங்கேயே நின்னுட்டு இந்த ட்ரெஸ்ல அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உள்ள போய் ஏதாவது துணி இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. பார்த்து. அம்மா, இந்த பொண்ணு பாத்தீங்களா? இல்லம்மா, பார்க்கல. சரி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வா. போங்க. ஐயோ, எல்லாமே புடவையா இருக்கு. இதையெல்லாம் எடுத்துட்டு போனா தெரிஞ்சு போயிடுமே. துண்டு, இதை எடுத்துக்கலாம். ஐயா, நான் இங்க இருக்கேன். ஏன் இங்க வந்து நிக்கிற? சத்தம் வந்ததும் நான் வேற யாரும் நினைச்சேன். சரி, இந்தா இத போடு. இத போட்டு முகத்தை மூடிட்டு வா, யாரும் பார்க்காம போயிடலாம். வா, நல்லா போட்டுக்க. மூடிக்க. வா வா. வா. தேனு, முதல்ல உள்ள போய் இந்த பாவாடை தாவணியெல்லாம் மாத்திட்டு ஏற்கனவே போட்டிருந்தீங்கள சுடிதார், அதை மாத்திட்டு வந்துரு. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கும். போ, சீக்கிரமா. அம்மா, என்னம்மா பண்றீங்க? நான் இன்னும் அந்த கடைக்கிட்ட தான் நின்னுட்டு இருக்கேன். நாகு, அவனை விடு, நான் அவனை அப்புறமா பாத்துக்கிறேன். அந்த பிரீத்தி பாவாடை தாவணியெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தா. பின்னாடியே போய் மிஸ் பண்ணிட்டோம். நீ ஒண்ணு பண்ணு, உடனே வீட்டுக்கு போ. ஒருவேளை அவ வீட்டுக்கு வந்தா அவளை அங்கேயே மடக்கிடு. இல்லம்மா, இவனை என்ன பண்றது இப்போ? ஐயோ, அவனை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நான் சொன்னது செய், போ. சரிங்கம்மா. இன்னொரு நாள் கவனிச்சுக்கிறேன்.
சரி வா அங்க போய் பார்க்கலாம். சொல்லு சண்முகம். அம்மா இல்லம்மா, தேனு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாமா. என்ன சண்முகம் சொல்ற? தனியா போனாளா? ஆமாம்மா. அது எப்படி பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு வந்தாங்க? அதாம்மா எனக்கு தெரியல. அப்படின்னா இது சந்திரிகாவோட வேலையா தான் இருக்கும் சண்முகம். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவளுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? சரி, தேனு இருக்காளா? அவ ரூம்ல தான் இருக்கா, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. சரி, முதல்ல அவள்கிட்ட கொண்டு போய் போனை கொடு. இதோ குடுக்குறேம்மா. தேனே, தேனே, தேனே கதவு தர. என்னங்கய்யா? தேனு, அஞ்சனாம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இந்த அவங்க கிட்ட பேசு. அம்மா. என்ன தேனு இப்படி பண்ணிட்ட? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? சந்திரிகை ஏதாவது பிளான் பண்ணி உன்னை எப்படியாவது மாட்டி விடுவான்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நீயே அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? அது இல்லம்மா, எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் போனேன். சரி விடு, எது வேணும்னாலும் சண்முகத்துக்கிட்ட கேட்டுதான் நீ செய்யணும். நான் வர்ற வரைக்கும் உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு அவர் சொல்ல மாட்டாரு. அதனால நீ அவர் சொன்னதை கேட்டு நடந்துக்கோ. என்ன சரியா? நீ வெளியில போனா எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் சந்திரிகா உன்னை ஃபாலோ பண்றல்ல, அந்த பண்ணையார் ஆளுங்க பின்னாடியே வருவாங்க. இதுல விக்ரம் பார்த்தானா அது வேற சமாளிக்கணும். நான் வேற ஊர்ல இல்ல. சண்முகம் தனியா என்ன பண்ணுவாரு நீயே சொல்லு? இதுல யார் உன்னை பார்த்தாலும் பிரச்சனை தான். இன்னும் ஒரு வாரம் தான், அதுக்குள்ள நானும் பிரீத்தி அங்க வந்துருவோம். அம்மா, அந்த பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள என்னம்மா பண்றது? எல்லாம் தெரியுமா, கொஞ்ச நாள் தான் சமாளி. அதுக்குள்ள நான் அவங்களை ஏதாச்சும் சொல்லி திரும்ப ஊருக்கே அனுப்பி வைக்கிறேன். சரியா? சரி அம்மா, சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரிம்மா சரிம்மா, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். நீ சண்முகம் சொல்றது கேட்டு நடந்துக்கோ. சரிம்மா. தேனு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. கடவுளே, பிரீத்தி அக்கா சீக்கிரமா குணமாயிடணும். அவங்க வந்தா மட்டும்தான் என்னால இங்க இருந்து போக முடியும், என் அம்மாவையும் பார்க்க முடியும். பிரீத்தி தான் வெளியே ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு வருவா? எதுக்கு சந்திரிகா அம்மா வீட்டுல போய் தேட சொன்னாங்க? கிச்சன்ல இல்ல, மேல போய் பாப்போம். சந்திரிகா அக்கா வேற, நான் இங்க இருந்தா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன், உன் அம்மாவை ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும். இதுவும் இல்லாம பிரீத்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்துட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். எந்த பிரச்சனையும் இல்லாம நானும் எங்க அம்மாவும் ஊருக்கு போனோம். பிரீத்தி அக்காவும் நல்லபடியா வரணும். அந்த பொண்ணையார் எண்ணெய விட்டுட்டு வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டா கருப்பசாமி, முனுசாமி, ஐனாசாமி எல்லாத்துக்கும் கோழி வாங்கி அறுக்கிறேன், இல்லைன்னா கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். எல்லா சாமியும் என்னை காப்பாத்தணும். என்னைய கைவிட்டுறாதீங்க, உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். என்னைய காப்பாத்திருங்க. அவர்கிட்ட கேட்கலாமா? எங்க இந்த பொண்ணு பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. சொல்ல நாகு, அந்த பிரீத்தி வீட்டுக்கு வந்துட்டாளா? பாத்தியா? அம்மா, வந்து பார்த்தம்மா. பிரீத்தி வீட்டுல தான் இருக்கா, அவ வெளியே இருந்தெல்லாம் வரல.
என்ன சொல்ற? அவளை வீட்ல பாத்தியா? அங்க எப்படி வந்தா? மா நல்லா பார்த்தேன். அவ அவளோட ரூம்ல தான் இருக்கா. சரி, நீ அவளை பாத்துக்க. நாங்க இப்பவே வரோம். மேடம் என்னாச்சு? அவ வீட்டுக்கு போயிட்டாளாம். நாம தான் லூசுங்க மாதிரி இங்க தேடிட்டு இருக்கோம். மேடம் நம்ம இங்க தானே இருந்து தேடிட்டு இருக்கோம். நம்மள தாண்டி அவ எப்படி போனா? அதான் எனக்கும் தெரியல. வா முதல்ல போய் பாப்போம். போதும்டா, அப்புறம் வச்சுக்கலாம். విక్రమ్ ఇప్పుడు నా ఒక జోక్ சொல்றேன். சொல்லு. ఒక భార్య తన మొగుడుతో చెప్పింది. கொஞ்சம் நிப்பாட்டு. பாரியனா யாரு? டேய் மனைவிடா. ஓ, அது உனக்கு மட்டும் தெலுங்கு தெரிஞ்சா பத்தாது, எங்களுக்கெல்லாம் தெரியணும். தமிழ்ல சொல்லு. ஒரு வைஃப் தான் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறா, ஏங்க ஏற்கனவே உங்களுக்கு ராணின்னு ஒரு பொண்டாட்டி இருக்கிறத ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு சண்டை போடுறான். அதுக்கு புருஷன் சொன்னானா, நான் தான் உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு சொன்னனே, அத மறந்துட்டியான்னு கேட்டானா. இது ஜோக்கா? ரொம்ப மொக்கையா இருக்கு. போடா. சரி, யாராவது ஒரு நல்ல ஜோக் ஒன்னு சொல்லுங்களேன். मैं एक जोक है. டாக்டர் வந்து நர்ஸு கிட்ட கேட்டுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் விளம்பரத்துக்கு ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுங்க. ஏ சிங்க, அது பஞ்சு டைலாக் இல்ல, பஞ்ச் டைலாக். ஓகே பஞ்ச் டைலாக். அதுக்கு நர்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, உயிரோட கூட்டிட்டு வாங்கோ, பணமா தூக்கிட்டு போங்கோ, பணம் எங்களுக்கு, பணம் உங்களுக்கு. ஓகே, நான் ஒரு ஜோக் சொல்லணும். இதாவது நல்லா இருக்கான்னு பாப்போம். ஓகேயா? ஒரு புருஷன் மரண படுக்கையில இருக்குது. அப்போ பொண்டாட்டி கிட்ட, நான் செத்துட்டா நீ எதிர் வீட்டு ஏகாம்பரத்தை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுது. அதுக்கு பொண்டாட்டி சொல்லுது, என்னங்க நீங்க ஊரு உலகத்துல 1008 வீர சூரெல்லாம் இருக்கும்போது போயும் அந்த ஏகாம்பரத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சத்தியம் வாங்குது. புருஷனும் விடாம அடம் பிடிச்சு சத்தியம் வாங்குது. அப்புறம் தான் பொண்டாட்டி கேக்குறா, நான் தான் சத்தியம் பண்ணிட்டேனே, இப்பவாச்சும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. எதுக்கு போயும் அந்த ஏகாம்பரத்தை கட்டிக்கணும்னு சொல்றீங்கன்னு கேக்குது. அதுக்கு புருஷன் சொல்லுது, நான் செத்தாலும் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதுதான் வேற வழி தெரியாம சத்தியம் பண்ண சொல்லுச்சு. சரி, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பொண்டாட்டி வந்து புருஷன் கிட்ட கேக்குறா, ஏங்க இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்னங்கன்னு. அதுக்கு புருஷன் சொல்றான், நீ டெய்லியும் என் மேல பூரிக்கட்டை எறியறேல்ல, அந்த பூரிக்கட்டை என் மேல படாம தெருவில் போற யார் மேலேயாவது பட்டுச்சுன்னா அதுதான் எல்லை தாண்டிய பயங்கரவாதம். ஆண்டி, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ ஆண்டி தான் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதியா? எந்த எல்லை தாண்டி வந்தீங்க? பாகிஸ்தானா, பங்களாதேஷா? எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதி நான் இல்ல. எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டு பிரீத்தின்னு பொய் சொல்லி இங்க பயங்கரவாதம் பண்ணிட்டு இருக்காளே, அவதான் எல்லை தாண்டி வந்த பயங்கரவாதி. ஆண்டி, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏதாவது அவளை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? நான் தான் அப்பவே சொல்லிருக்கேன்ல, அவளை தேவையில்லாம சீண்டாதீங்கன்னு. விக்ரம், சும்மா என்கிட்ட கத்தாத. இங்க இருக்கிறது பிரீத்தியே இல்ல, அவள மாதிரி இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு. நீயும் அவளை பிரீத்தின்னு நம்பிட்டு இருக்க. அவ பேசுற பேச்சும் போடுற ட்ரெஸ்ஸும் கண்டிப்பா அவ பிரீத்தி இல்ல. என்னது, பிரீத்தி நடிக்கிறாளா? ஆண்டி வேணாம், அநியாயமா போய் சொல்லாதீங்க. சொன்னா நீ நம்ப மாட்டல, ப்ரூஃப் காட்டினாதான் நீ நம்புவ. இப்பவே வந்திருக்கிறது பிரீத்தி இல்ல, நடிக்க வந்த பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். வா என் கூட, வா.
கும்பலா போறாங்க. சந்திரிகாமா பிரீத்தி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்களா? என்ன இப்பதானே வெளியில போயிட்டு வந்த, அதுக்குள்ள மறுபடியும் கிளம்பிட்ட? இப்ப எங்க போற? ஏய், எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்க, பிரீத்திக்கு என்னாச்சு, அவ எங்க இருக்கா, எல்லா உண்மையும் இப்ப நீ சொல்ற இல்ல? அவ்வளவுதான். இப்பதான் உன்னை வெளியே பார்த்துட்டு வரோம், நீயும் என்ன பார்த்த. எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. ஏய், சொல்லுடி, யார் நீ? இத பார், உனக்கு அம்மா இருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, இல்ல நான் போலீஸ்ல கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஹே, சொல்லுடி, உன் பேர் என்ன, நீ எந்த ஊரு, இங்க எப்படி வந்த, எல்லாத்தையும் இப்ப சொல்லு. என்னடி, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அவளை தோற்ற வேலையில வச்சுக்காதீங்க. நீ சும்மா இரு விக்ரம். இவ ஒண்ணும் உன் பிரீத்தி இல்ல, இவ வேற. இங்க வந்து எல்லார்கிட்டயும் பிரீத்தின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. அது தெரியாம நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏய், சொல்லுடி, இல்ல உங்க அம்மா மேலயும் உன் மேலயும் கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். சொல்லுடிங்கிற. அது நான் வந்து நான் அப்படி வா வழிக்கு சொல்லு, இங்க எல்லாரும் கேட்கட்டும். நான் வந்து ஏய், என்னடி வந்து போயின்னு கதை சொல்ற, உண்மைய சொல்லு. யாரு நீ? நான் வந்து ஏய், என்னடி வந்து போயின்னு கதை சொல்ற, உண்மைய சொல்லு. யாரு நீ? நான் வந்து பிரீத்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசாம இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் பிரீத்தின்னு சொல்றதுக்கு ஏன் தயங்குற? பிரீத்தி, பேசு பிரீத்தி. நீ இப்படி சும்மா நின்னுகிட்டே இருந்தேனா எல்லா படியும் உன் மேலதான் விடும். ஏதாவது வாயை திறந்து பேசு. அப்படி சொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு வரும். ஆமா, நான் பிரீத்தி தான். அமெரிக்கால தான் படிச்சேன். இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்களுக்கு வேற என்ன வேணும்? அப்படி சொல்லு. நீ சும்மா அமைதியாவே இருந்தா திரும்ப திரும்ப நீ பிரீத்தி இல்லன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விக்ரம், இப்பவும் இவ போய் சொல்றா. இவ பிரீத்தி இல்ல. சரி, நீ அமெரிக்கால படிச்ச, என்ன படிச்சேன்னு சொல்லு. நீ 4ஆம் கிளாஸ கூட தாண்டி இருக்க மாட்டேடி. முதல்ல உனக்கு அமெரிக்கா எங்க இருக்குன்னு தெரியுமா?
நீ பிரீத்தி தானே? அப்ப அங்க என்ன படிச்ச? ஸ்ரீஜா, இது கூடவா அவ தெரியாம இருப்பா? சும்மா அவளை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. அவ வேற ஏற்கனவே மன உளைச்சல்ல இருக்கா. விக்ரம், அவ பொய் சொல்றா. பிரீத்தி என்னைக்காவது பாவாடை தாவணி கட்டி பாத்திருக்கியா? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அவ பாவாடை தாவணி கட்டி ரோட்ல போனா. மேடம், காட்டுங்க அந்த போட்டோ.